தாம்பரத்தில் சப் கலெக்டர் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனவர் என்ன பண்ணார், சமையல்காரங்கிட்ட சொன்னார், எப்பா நான் ரிட்டையர் ஆகிட்டேன், எந்த விதமான பொருளை நான் சேர்த்ததில்லை, நேர்மையை நச்சாணியாக இருந்தது உனக்கு நல்லா தெரியும், இன்னையிலேருந்து நம்ம பென்ஷன் பணத்தில் தான் வாழ்க்கை நடத்தணும், காய்கறி கூட்டு பதார்த்தம் பொரியலோடு அப்பளம் கூட்டோடு நம்மால் தினமும் சாப்பிட முடியாது, இனிமேல் ஒரு நாளைக்கு வத்த குழம்பு, ஒரு நாளைக்கு பருப்பு சாம்பார், ஒரு நாளைக்கு துவையலோடு விடு, ஒரு நாளைக்கு மோரோடு விடு, ஒரு நாளைக்கு ரசத்தோடு விடு, என்ன அப்படியே ஆகட்டும் சாமின்னா. 2 மாத காலம் அப்படி தான் நடந்தது. எப்பயுமே இவர் சாப்பிட்ட பிறகு தான் அவன் சாப்பிடுவான். இவர் சாப்பிட்டுட்டு புறப்பட்டு போய் ஹாலுக்கு போய் உட்காந்து ஓய்வு எடுப்பார், பத்திரிகைலாம் படிப்பார். ஆனால் 2 மாத காலமாக நடந்தது இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு நாள் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் சாப்பிட்ற நேரத்தில் இவர் உள்ளே போகிறார். அவன் வடபாயாசம் கூட்டு பொரியலோடு சாப்பிட்டுங்கிறான். சப் கலெக்டரே ஆடி போயிட்டார். என்னடா நான் சொன்னது மீறி நீ சாப்பிட்டுங்கிறியன்னு. சாமி நீங்கள் தான் ரிட்டையர் ஆனீங்க, நான் இன்னும்